நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு A4 Tech தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எதாவது கேம்ஸ் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரிலேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் கேன்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதே பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டவுன்லோட் பெண்டிங்னு ஒரு நான் இன்ஸ்டால் தரேன். இப்போ நான் சரி பண்ணனால எனக்கு டவுன்லோடிங் ஆகுது. நீங்களும் சரி பண்ணிடுங்க. பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் மேனேஜ் அப்ளிகேஷன் இருக்குது. எனக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. டவுன்லோட் மேனேஜர்னு இருக்குது, இல்லைன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு இங்கே டவுன்லோட்னு இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்கு மேலே ஷோ 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஷோ கைடனுக்கு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. டேட்டா யூசேஜுக்குள்ளே போயிருங்க. யூசேஜுக்குள்ளே போய் பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்குது, அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதை ஆஃப் பண்ணி விடுறதுக்கு இப்போ போய் நம்ம டவுன்லோடு பண்ணோம்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டவுன்லோடு பண்ணுறேன். பேக்ரவுண்டில் ரன் ஆகிற டேட்டாவை முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம், அதனால தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ நம்ம எது இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஸ்பீடாகவும் இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு பழைய முன்னை விட கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு காலையில் ப்ளே ஸ்டோரில் இதே மாதிரி போய் பேக்ரவுண்ட் டேட்டா ஆஃப் பண்ணி விடுங்க ஒர்க்காக. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.